ஜானகி, என்னைய அங்க கூப்பிட்டீங்க? வா. என்னங்க, என்கிட்ட நீங்க பேசினதுக்கு அப்புறம் தாங்க என் மனசுல உள்ள பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இத்தனை நாளா நீங்க என் கூட பேசாமே இருந்துட்டீங்க. உண்மைதான், நான் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன் தான். ஆனா அதுக்காக இவ்வளவு வைராகியமா என்கிட்ட மட்டும் இப்படி பேசாம இருக்காதீங்க. இப்பதான் என் மனசுல இருந்த பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஜானகி, எனக்கு உண்மையில என்ன கோவம்? நான் நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணிருக்கலாம். சலங்க மேலேயே சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமும் நானும் கோவத்தோட இருந்திருக்க தேவையில்லைதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தனா இப்போ எப்படி இருக்கா? நல்லதா இருக்காங்க. நல்லா இருக்கான்னு நாம அலட்சியமா இருந்துடக்கூடாது ஜானகி. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்றதுனாலும் பண்ணிடலாம். என்ன சொல்ற? இல்லங்க, நான் தனா கிட்ட ஆஸ்பத்திரி போலாம் தாங்க சொன்னேன். ஆனா அவ எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப ஆஸ்பத்திரிக்கு வேண்டான்னு அவ தாங்க சொன்னா. வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, துணி காய போட தனாவதான் மாடிக்கு அனுப்பணுமா? ஜானகி, இனிமேலாவது இந்த மாதிரி வேலையெல்லாம் தனாவுக்கு கொடுக்க கூடாது. அவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்க. சரிங்க. என்ன இருந்தாலும் என் மனசு கேட்கல. தனாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் இல்ல? சரி, வா, கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். கோவிலுக்கா? என்ன யோசிக்கிற? வா, போலாம்.